அந்த மொட்டை கரதாசி உங்க அண்ணன் கண்ணுல படாம அதுக்குள்ள நம்ம எடுத்துடணும் அவ்வளவுதானே? ஆமா, தபால் வர்றதுக்குள்ள லெட்டர் நாம எடுத்துடணும். தைரியமா வாங்க சார். போஸ்ட்மேன் வந்தாரா? வரலையே. இந்த தபாலெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு, அவர் வந்தாரான்னு கேக்குறாரு. அவனும் வரலையே. அப்பாடி. ஏன் என்ன? இல்ல ஒரு லெட்டர் ஒண்ணு வரணும். வரணுமா? வரக்கூடாது, ஆனா வரணும். என்னப்பா என்ன சொல்ற? சார் இருக்காரு, அவரு ஒரு லெட்டருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏடா ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கியா? வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு என்ன? போறாரு காலம். சார் இல்லை தபால். இப்படி கொண்டாங்க. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. இதா 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 இது இல்ல. இது ஐயோ சார் சார் இந்த கவர் சார் இவரு சார் இவரு சார் கவர் சார். பாலு அவனோட சேர்ந்து நீ ஒரு மாதிரி ஆயிட்டு வரது. சார் 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 பிரிக்காதீங்க பிரிக்காதீங்க. இப்ப ராகு காலம். சார் வேணா சார், பொட்டா இருக்கலாம், நம்ம ஏன் சார் பிரிக்கணும்? பாலு உனக்கு இவனை பத்தி தெரியாது சார். பிரிச்சா தெரிஞ்சு போயிடு சார். அதான் என்ன தண்ட செலவுக்கு வழி வைக்கிறான்னு பாக்குறேன். இரு இரு இரு. அன்புள்ள காதலரே. என்ன சார் இவரு? மேல படிக்கிறேன். மேலதான் படிச்சாச்சா, கீழே படிங்க. என்னை காதலித்து வேறொரு பெண்ணை மணப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா எழுதிருக்காங்க சார். ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா? எல்லாரும் இதையே கேட்டா அவர் என்ன சார் பண்ணுவார்? பாலு நான் சொல்ல சொல்ல பேசாம உட்கார்ந்திருக்கேன், என்ன அர்த்தம்? காதல் காதல் காது காது காது. வாங்க சார். வாமா வா, நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கிறேன். பாரு உன் புருஷன் லட்சணத்தை. எவ்வளவு ஒருத்தி இவனுக்கு காதல் கருதாசி எழுதிருக்கிறான். மொட்டை கருதாசி போய் நம்புறீங்களா? ஏதோ அறிவு கட்ட பொண்ணு முட்டாள் ஜன்மம் எழுதிருக்குது. லெட்டர் வந்துருச்சா? சாமியா இவ்வளவு பெரிய மனுஷன் வாழ் வாழ் கத்துறாரு. பாத்தீங்களா இவர் நிலைமைய? ரெண்டு பேர் காதை புடிச்சு கூட்டு வராங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாமா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா இவன் இப்படி கட்ட அலைவானா? லெட்டரை தபால் பெட்டிக்கு போறதுக்கு முன்னால விலாசத்தை பாக்குறது இல்லையா? யாருக்கோ லெட்டர் எழுதுறது, யார் விலாசத்துக்கோ போட்டுறதா? இந்தப்பா இப்படி எல்லாம் சொல்லி இவனை காப்பாத்தலான்னு பாக்குறியா? அதுல சார் அது இல்ல, இவன் எப்பேற்பட்ட அயோக்கியன்னு எனக்கு தெரியும். இவனை நான் டீல் பண்ணிப்பேன், நீ போ போ. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்பதான் காதல் காகிதமே எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இனிமே எப்போ மனுஷனே கிடையாது. உங்க சங்கத்தமே எனக்கு வேணாம் சார். சொல்லுங்கம்மா. உனக்கு லெட்டர் எழுதினாலே அந்த தரித்திரம் பிடிச்ச பொண்ணு யாரு? ஐயோ பாவம், அந்த பொண்ணை எங்க திட்டுறீங்க? பாவம் வந்து நம்ம ஏதோ போறாத காலம். டேய் பாத்தியா கட்ட பொண்டாட்டி எப்படி பேசுறா? அவன் ஏன் அப்படி பேச மாட்டா? அறிவு கெட்டவன். ஒரு லெட்டர்ல சரியா விலாசம் எழுத தெரியுமா இவனுக்கு? சரியா விலாசம் எழுதினாலே அந்த பீட யாரு? என் பொண்டாட்டி. தப்பாவி பொண்டாட்டின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? திருப்பி திருப்பி அதையே பேசாதீங்க, அதை மறந்துடத்தான் வேணும். ஆமா, அந்த லெட்டர் எழுதுனது யாருங்க 4 பேருக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆமா அதுவும் சரிதான். சரி நான் மறந்துடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அந்த பொண்ணை இனிமே நீ மறந்துடணும். சம்மதமா? வந்து நான் சம்மதிக்கிறேன், முழு மனசோட சம்மதிக்கிறேன். சனி விட்டுது நிம்மதியா இருப்பேன். எங்க சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் மட்டுமா? ஏமா நீ ஏன் தயங்குற? நான் சத்தியம் செய்யத்தான் போறேன். என்ன செய்வேன்? சத்தியமா சொல்றேன். குறுக்க பேசாதீங்க, எனக்கு மறந்துடும். மெதுவா குறுக்க பேசாதீங்க. சத்தியமா சொல்றேன். நான் உன்னை நம்புறேன். சத்தியமா ஒண்ணு